ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்கள வந்து நம்ம பழைய ஜுவல்ஸை கொடுத்துட்டு அமௌண்ட்டு கிடைக்குமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அமௌண்ட் வந்து கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்கள, பட் வந்து தங்கமயிலில் வந்து கிடைக்கும். ஸோ அது எப்படி, என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்ப்போம். நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு உள்ள ஜுவல்லரி ஷாப்பில் உள்ள சேவிங்ஸ் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்கீம்லாம் பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பழைய தங்க நகையை வந்து நம்ம எப்படிலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம பணமாக பெற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வழி இருக்குது. ஸோ அந்த 3 வழியும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தங்கமயிலோட கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 5 ஸ்கீம் இருக்குது. அதில் ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஸ்கீமோடு இருக்குது, பட் இது இல்லாமல் 2 ஸ்கீம் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ தான் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக வந்து ஸ்கீமுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஃப்ரீ கிஃப்ட் வந்து உண்டு. சூப்பர் கோல்டு சேவிங் ஸ்கீம் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே என்னென்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பழைய தங்க நகையே என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். 3 வழி இருக்குது. ஸோ தங்கமயிலில் வந்து பழைய நகையை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு மாற்றிக்கலாம். அந்த 3 வேக்கு உள்ள நேம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் கோல்டு, ஈஸி மணி, ஓல்டு கோல்டு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது 3மே என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸ்மார்ட் கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% வேஸ்டேஜ் வந்து பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். 11 மந்த்ஸ் வந்து இது ஸ்கீமு. இந்த 11 மந்த்துக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம புதிய நகையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு பழைய நகை இருக்குது, அந்த பழைய நகையை நீங்கள் கொடுத்துட்றீங்க. அது வந்து 916 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதை வந்து மெல்ட் பண்ணி, ஸோ எவ்வளோ கிராம் இருக்குது, ஏன்னா அழுக்கு, தூசி, ஸ்டோனு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து உருக்கிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ எவ்வளோ இருக்குது, தங்கம் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் புது நகை எடுக்கிறீங்களா, அதில் வந்து 70% வந்து வேஸ்டேஜில் வந்து பெனிஃபிட் கொடுப்பாங்க. மீதி வந்து 25% இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா வருது, அதில் வந்து 75% வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. மீதி 25% வந்து நம்ம பே பண்ணணும். இப்போ 1000 ரூபா வருது அப்படின்னா நீங்கள் 250 ரூபா வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 750 ரூபா வந்து அவங்க பே பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம்லேயே வந்து இருக்குது எஸ்சி ஸ்மார்ட் கோல்டு அப்படின்னு இருக்கும். பழைய தங்கத்தையே வந்து புத்தம் புதிய தங்க நகைகளாக மாற்றும் திட்டம். இதில் குறைஞ்சபட்சமாக வந்து 8 கிராம் இருக்குல்ல, ஸோ 8 கிராம் இல்லைனா அதுக்கும் மேலே உள்ள 916 நகையை வந்து இந்த திட்டத்தில் வந்து நம்ம இணைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் பழைய நகையை வந்து எப்போ நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த நாள்லேருந்து 330 நாள் வந்து இந்த திட்டம் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ நீங்கள் கடைசியாக வந்து எடுக்க போகிற அன்னைக்கு வந்து 916 நகைகளுக்கு நிகரான நகைகளை சேதாரத்தில் வந்து 75% தள்ளுபடியில் பெற்றுக்கலாம். ஸோ நீங்கள் புது நகை எடுக்கிறீங்க அப்படின்னா 75% வந்து தள்ளுபடி கொடுப்பாங்க. 25% வேஸ்டேஜ் பே பண்ணி புது நகையை வந்து நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் ஜுவல் ஒன் இல்லைனா வைர நகை தான் நீங்கள் எடுக்கிறீங்க உங்கள் தங்க நகை கொடுத்துட்டு அப்படின்னா அந்த சேதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரத்தில் வந்து 60% வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் இது ரெண்டுமே வந்து 75% தள்ளுபடி. ஸோ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஜான்வரியில் வந்து 2024 வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, 60 கிராம் இருக்குது உங்கள் 916 நகை வந்து கொடுக்குறீங்க, பழைய நகையை வந்து கொடுத்து இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் சேர்ந்துருவீங்களா. 11 மந்த்து கழிச்சு அவங்க நோட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ 60 கிராம் வந்து இருக்குது 916. ஸோ வர வைக்கிறது வந்து 60 கிராமு. ஸோ இந்த ஸ்கீம் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 27 நவம்பர் 2024 வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அன்றைக்கி நீங்கள் நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா 22 கேரட்டு எடை நிகரான வந்து நீங்கள் நகை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ புதிய நகையை வந்து நீங்கள் அந்த கிராம் வெயிட்டுக்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் 75% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ, 25% வந்து நீங்கள் பே பண்ணணும். ஃபஸ்ட்டு வே வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க ஈஸி மணி கோல்டு. ஸோ இந்த ஸ்கீம் மட்டும்தான் தங்கமயிலில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து வேறு ஜுவல்லரி ஷாப்பில் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஷாப்பில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இதை ஃபஸ்ட்டு சொன்னல ஸ்மார்ட் கோல்டு, அதுதான் வந்து எல்லா ஷாப்லேயுமே வந்து இருக்குது. இப்போ நீங்கள் மார்க்கெட் விலைக்கே வந்து பழைய நகைகளை வந்து கொடுத்து ஈஸி மணி, ஸோ பழைய நகையை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நகையை கொடுத்து அந்த நகை எவ்வளோ இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து நீங்கள் அமௌண்ட்டாகவே வந்து வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ஷாப்பில் வந்து அமௌண்ட்டாக வந்து தரமாட்டாங்க. நீங்கள் 11 மந்த்ஸ் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ மார்க்கெட் விலை இன்றைக்கி ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கே வந்து அந்த நகையை வந்து எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு பணமாகவே வந்து கொடுத்துக்குவாங்க. இந்த ஸ்கீம் வந்து எந்த ஒரு ஷாப்லேயும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. நீங்கள் பழைய நகை தங்க நகையை வந்து கொடுத்து புது நகையை வந்து அப்போவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 916 இந்த பழைய நகையை வந்து நீங்கள் கொடுத்துட்டு உடனே வந்து புதிய நகையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு அந்த ஸ்கீம் நேம் பார்த்திங்க அப்படின்னா. இந்த ஸ்மார்ட் கோல்டுக்கும் இந்த ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 11 மந்த்து வந்து நம்ம வந்து தங்க நகைக்கு வந்து வெயிட் பண்ணணும். இதில் அப்படி இல்லை, புது நகையாகவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பழைய நகையை உடனே கொடுத்துட்டு புது நகையாக வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து 75% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ கிடைக்கும். ஆனால் இதில் வந்து நீங்கள் வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜ் எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து 75% வந்து ஃப்ரீயாக 25% தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து 100% வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து பே பண்ணணும். கோல்டு எக்ஸ்பர்ட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 9585455222. ஸோ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் பழைய நகை வச்சுருக்கீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட பழைய நகை இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஈஸி மணியில் வந்து நான் வந்து பணமாக வந்து வாங்கிக்கலாமா இல்லை ஸ்மார்ட் கோல்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்றத வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஸோ அவங்க எஸ்டிமேஷன் வந்து சொல்லுவாங்க, கால்குலேஷன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை இந்த அமௌண்ட் எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷோரூம் போயிட்டு அந்த பழைய நகையை கொடுத்து புது நகையை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கோல்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 11 மந்த்துக்கு அப்புறம் புது நகையை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 75% வந்து ஃப்ரீ. ஆனால் இதில் பார்த்தீங்க ஓல்டு கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வேஸ்டேஜ் வந்து மேக்கிங் சார்ஜ் எல்லாமே வந்து பே பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஸ்மார்ட் கோல்டை நான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட உடஞ்சி போன இல்லை தேஞ்சு போன ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ புது நகை எடுக்கும் போது வந்து 25% வந்து வேஸ்டேஜ் மட்டும் பே பண்ணி நீங்கள் நகை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, தங்கமயிலோட இந்த ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.